அத்தியாயம் 61. அந்த ஹீரோ யார்? தொடர்ந்து அமைதி நிலவியது. காலம் நின்றுவிட்டதாக நினைக்கும் அளவுக்கு அது மிகவும் அமைதியாக இருந்தது. கடந்து செல்லும் காற்று கூட அமைதியாக தெரிந்தது, அதுவும் எதிர்பார்ப்பில் மூச்சை பிடித்துக் கொண்டது போல. இரவு நேரமாக இல்லாவிட்டால் வானம் மெதுவாக மிதக்கும் மேகங்களால் அலங்கரிக்கப்பட்டிருக்குமா? சிறிது நேரத்திற்கு முன்பு நான் கண்ட காட்சியால் நிரம்பிய என் மனதில் கேள்விக்குறிகள் மட்டுமே இருந்தன. டைகர் வாளை சுழற்றும்போது டெத் நைட் உயர்ந்தது. ஆர்ச்லிச் டைகரின் வாளுக்கு பலியானார். இல்லை. அவர்கள் என்ன செய்கிறார்கள்? டைகரின் வாள் எவ்வளவு சக்தி வாய்ந்ததாக இருந்தாலும் டெத் நைட் மற்றும் ஆர்ச்லிச் போன்ற எதிரிகள் மீது அது எவ்வளவு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்க முடியாது. டைகர் விழித்தெழுந்து விட்டாரா? உறுதி செய்ய நான் என் ஸ்மார்ட் போனை பார்த்தேன். டெத் நைட் மற்றும் ஆர்ச்லிச் இன்னும் அப்படியே இருப்பதை அசுரன் பட்டியல் உறுதிப்படுத்தியது. டைகரும் அப்படியே இருந்தார். ஒரே ஒரு வாளால் சரிந்துவிடும் அளவுக்கு அவர்களின் அணிகள் அவ்வளவு தாழ்ந்தவை அல்ல. எனக்கு அவர்களின் தற்போதைய தோற்றம் வெறும் ஒரு நிகழ்ச்சிதான். அவர்கள் முதலில் என்னுடைய அரக்கர்களாக இருந்ததாலும் அவர்களின் தரவரிசையை நான் துல்லியமாக அறிந்திருந்ததாலும் அது ஆச்சரியப்படுவதற்கில்லை. இருப்பினும் தொலைவில் இருந்த வேட்டைக்காரர்கள் அதை வித்தியாசமாக உணர்ந்ததாக தோன்றியது. தூரம் கணிசமாக இருந்ததால் அவர்கள் யார் என்பதை உறுதிப்படுத்த முடியவில்லை. ஆனால் அவர்கள் கில் அல்லது சங்கத்தால் அனுப்பப்பட்ட வேட்டைக்காரர்களாக இருக்க வேண்டும். தற்போதைய சூழ்நிலையால் அதிர்ச்சியடைந்தது போல் அவை இடத்தில் உறைந்து போனது போல் தோன்றியது. எப்படி இருந்தாலும் அது எனக்கு மிகவும் பொருத்தமான தருணம். வேட்டைக்காரர்கள் அசையாமல் இருந்தனர். என் அரக்கர்கள் மோதாமல் தங்கள் நிலைகளை வைத்திருந்தனர். நான் விரைவாக டைகர் திசையை நோக்கி ஓடினேன். பின்னர் நான் டைகரின் முன்னால் ஆர்ச்லிச்சை பிடித்தேன். என் கைகளில் சிக்கியிருந்தாலும் ஆர்ச்லிச் எதுவும் நடக்காதது போல் ஒரு நேர்த்தியான தோற்றத்தைக் காட்டினார். அந்த அபத்தத்தை பார்த்து எனக்கு சிரிப்பு வராமல் இருக்க முடியவில்லை. நான் ஆர்ச்லிச்சை பிடித்துக்கொண்டே சுற்றிப் பார்த்தேன். எடிசாவும் அஸ்மோவும் எனக்கு முன்னால் இருந்த வேட்டைக்காரர்களும் என்னை பார்த்து கொண்டிருந்தார்கள். என்னிடம் அந்த மேலங்கியும் முகமூடியும் இல்லை என்றால் அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்திருக்கும். தற்போது டைகரும் நானும் தலை முதல் கால் வரை ஒரு மேலங்கி மற்றும் முகமூடியால் மூடப்பட்டிருக்கிறோம். நிச்சயமாக அரக்கர்களுக்கு அது நான் தான் தெரியும். ஆனால் குறைந்தபட்சம் வேட்டைக்காரர்கள் என் அடையாளத்தை சந்தேகிக்கக்கூடாது. உலகில் என்ன நடக்கிறது? நான் சந்தேகத்துடன் டைகரிடம் கேட்டேன். நான் நிச்சயமாக அவர்களை பிடிக்க டைகரிடம் உத்தரவிட்டிருந்தேன். டைகர் உத்தரவை பின்பற்றி முன்னோக்கிச் சென்றார். ஆனால் நிலைமை திடீரென்று குழப்பமாக மாறியது. என்னை குழப்பத்தில் ஆழ்த்தியது. டைகர் தன் தாடை எலும்பை அசைத்துக் கொண்டே பேசினான். என்னுடைய திறமையால் டைகரின் வார்த்தைகளை நான் எளிதாக புரிந்து கொண்டேன். என்ன? நான் இந்த உலகத்தையே ஆளணும்னு சொல்றீங்களா? அதற்கு என்ன அர்த்தம்? நான் தவறாக புரிந்து கொண்டிருக்கலாம் என்று நினைத்து மீண்டும் கேட்டேன். ஆனால் டைகர் தலையசைத்து தனது நேர்மறையான பதிலை உறுதிப்படுத்தினார். நான் நினைத்ததை விட இது இன்னும் ஆச்சரியமாக இருந்தது. என் நோக்கம் எங்கே தவறு செய்தது? இப்போது எனக்கு புரிந்தது. இனிமேல் இதை நான் இன்னும் முழுமையாக நிர்வகிக்க வேண்டும். இல்லை, நான் கட்டளைகளை இன்னும் துல்லியமாக, குறைந்தபட்சம் தெளிவான வார்த்தைகளில் கொடுக்க வேண்டியிருந்தது. அதிர்ஷ்டவசமாக அவர்கள் என் வார்த்தைகளை புறக்கணிக்கவில்லை. மாறாக அதிகப்படியான விசுவாசத்தால் செயல்பட்டதாக தெரிகிறது. இருப்பினும் நிலைமை தலைகீழாக மாறியது. நான் இங்கே ஒன்று சொல்ல விரும்பினேன், ஆனால் சூழ்நிலை சாதகமாக இல்லை. எடிசாவுக்கு மற்றவர்களுக்கும் தெரியாவிட்டாலும் இந்த இடத்தை மையமாக கொண்ட வேட்டைக்காரர்களின் கண்கள் மிக அதிகமாக இருந்தன. இப்போது மெதுவாக முடிக்கலாம். நான் அவங்களை இங்கிருந்து திரும்பிப் போகச் சொல்ல முடியாது. நான் இப்போது அசுரர்களை கீழ்ப்படுதலுடன் திரும்பிச் செல்ல கட்டளையிட்டால் அது அவர்களின் கண்களில் எப்படி தோன்றும்? குறைந்தபட்சம் அளவிலான இயல்பான தன்மை தேவைப்பட்டது. நான் ஆர்ச்லிச்சிடம் கிசுகிசுத்தேன்.
என் குரலை அவரை நோக்கி செலுத்தினேன். அந்த டிமன்களையெல்லாம் வெடிக்க வைக்க முடியுமா? பரிணாம வளர்ச்சிக்கு முன்பே ஆர்ச்லிச்சிடம் இருந்த ஒரு திறமை. சடல வெடிப்பு. பெயர் இருந்தபோதிலும் அது இறக்காத அரக்கர்களை மட்டுமே வெடிக்கச் செய்ய முடியும். ஆனால் அது பரவாயில்லை. நான் என் மனதில் ஒரு திட்டத்தை வகுத்தேன். டிமன்களை ஒவ்வொன்றாக வெடிக்கச் செய்து முடிந்தவரை எதிராளியின் கவனத்தை திசை திருப்பவும் அந்த இடைவெளியை பயன்படுத்தி தப்பிக்கவும். என் கேள்விக்கு பதிலளிக்கும் விதமாக ஆர்ச்லிச் நுட்பமாக தலையசைத்தார். இதுவரைக்கும் அவன் செத்துப் போயிட்டு இருந்தான். இந்த ஆள் உண்மையிலேயே மூழ்கிவிட்டார். நான் உடனடியாக டிமன்களை வெடிக்கச் சொன்னேன். ஆர்ச்லிச் கட்டளையை கேட்டவுடன் அவர் டிமன்களை வெடிக்கச் செய்தார். டிமன்கள் ஒன்றன் பின் ஒன்றாக வெடித்ததால் காதைக் கெடுக்கும் சத்தங்கள் பரவின. டிமன்கள் வெடித்து அடர்த்தியான தூசியை உருவாக்கியது. தூசி காரணமாக புகை மூட்டமாகி அருகிலுள்ள அனைத்தையும் சூழ்ந்தது. புகையால் பார்வை முற்றிலுமாக மறைக்கப்பட்டபோது நான் ஆர்ச்லிச்சை எறிந்துவிட்டு எடிசாவுக்கு கட்டளையிட்டேன். எடிசா, அவங்களை கூட்டிட்டு நிலவரைக்கு திரும்பி போ. இப்போது அந்த வாய்ப்பு டிமன்களின் தியாகத்தால் வாங்கப்பட்டது. கடந்த முறை கனவு கண்ட பிறகு எடிசாவை நேரடியாக பார்ப்பது இரண்டாவது முறையாகும். நாங்கள் சந்தித்ததிலிருந்து பல்வேறு உரையாடல்களை நடத்த விரும்பினேன். ஆனால் இனியும் தாமதிக்க முடியவில்லை. அவங்க எல்லாரையும் மறுபடியும் நிலவரைக்கு கூட்டிட்டு போய் காத்திரு. இந்த பணி முடிந்தவுடன் நான் இந்த அமைப்பை மாற்றுவேன். குறைந்தபட்சம் நான் கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு திசையில். எடிசா ஏதோ சொல்ல ஆர்வமாக இருப்பது போல் தோன்றியது. ஆனால் இப்போது அதற்கு நேரமில்லை. புரிஞ்சது மாஸ்டர். எடிசா தலை குனிந்து பதிலளித்தாள். மீதமுள்ளவற்றை கட்டுப்படுத்தி அவள் இந்த இடத்தை விட்டு வெளியேறத் தொடங்கினாள். என்ன விஷயம்? என் பக்கம் தெரியாமல் வந்த ஆர்ச்லிச் ஒரு தடிமனான புத்தகத்தை பிடித்துக்கொண்டு ஏதோ எழுதிக் கொண்டிருந்தார். அது ஒரு நோட்புக் மாதிரி இருந்திருக்கலாம். அவர் என்ன பதிவு செய்கிறார் என்று எனக்கு ஆர்வமாக இருந்தது. ஆனால் சரிபார்க்க நேரமில்லை. நீங்களும் சீக்கிரம் பின்தொடருங்கள். என் வார்த்தைகளுக்கு பதிலளிக்கும் விதமாக ஆர்ச்லிச் தனது இடுப்பை செங்கோணத்தில் வளைத்து எடிசாவை பின்தொடரத் தொடங்கினார். அது ஆர்ச்லிச்சின் வாழ்த்து முறையா? குறைந்தபட்சம் அவர் ஒரு கண்ணியமானவராக இருந்தார். ஆர்ச்லிச் சென்ற பிறகு நான் சுற்றுப்புறத்தை ஸ்கேன் செய்தேன். இப்போது இந்த இடத்தில் எந்த அரக்கர்களும் இல்லை. எடிசாவின் திறனை கருத்தில் கொண்டு அவர்கள் பாதுகாப்பாக நிலவரைக்கு திரும்புவார்கள். போகலாம், டைகர். அடர்ந்த புகை படிப்படியாக குறைந்து கொண்டிருந்தது. எல்லா புகையும் மறைவதற்குள் நானும் டைகரும் இந்த இடத்தை விட்டு வெளியேறினால் எல்லாம் சரியாகிவிடும். டிமன்களின் திடீர் வெடிப்பு. வெடிப்பினால் உருவான தூசி அனைவரின் பார்வையையும் மறைத்தது. என்ன என்ன நடக்குது? வேட்டைக்காரர்கள் உதவியற்றவர்களாக் கத்தினார்கள். அடர்ந்த புகை அடங்குவதாக தெரியவில்லை. ஒவ்வொரு முறை டிமன்கள் வெடிக்கும் போதும் சத்தமும் இன்னும் அதிகமான தூசியும் பரவின. தற்போதைய நிலையை பாதுகாத்து விழிப்புடன் இருங்கள். ராஜேந்திரன் வேட்டைக்காரர்களிடம் கத்தினான். அவர் ஏற்கனவே மகத்தான பலம் கொண்ட ஒரு வலிமையான எதிரியாக இருந்தார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் பார்வை கூட மறைக்கப்பட்டதா? அது மிக மோசமானது. அதிர்ஷ்டவசமாக டிமன்கள் வெடிப்பதற்கு முன்பு ஒரு பிரம்மாண்டமான தோற்றத்தைக் காட்டிய ஒரு இருப்பு இருந்தது. அங்கிகளும் முகமூடிகளும் அணிந்த 2 உருவங்கள். நிச்சயமாக மாறுவேடத்தின் காரணமாக அவர்களின் அடையாளங்கள் தெரியவில்லை. அவர் ஒரு சமனிங் யூசரா? ஒருவேளை அவர்கள் ஒன்றாக வேலை செய்யும் வேட்டைக்காரர்களாக இருக்கலாம். அவர்கள் என்னவாக இருந்தாலும் சரி, அவர்களின் திறமைகள் உண்மையிலேயே குறிப்பிடத்தக்கவை. ஒரு நபர் முன்னோக்கி விரைந்தார். டெத்மே பின்னுக்கு தள்ளப்பட்டார். அது மட்டுமல்ல, ஆர்ச்லிச்சும் ஒரு நொடியில் தடுத்து நிறுத்தப்பட்டார். நான் எப்படியாவது அவரை வேலைக்கு அமர்த்த வேண்டும். இதுவரை ரேங்க் அசுரர்களை எளிதாக கையாளும் வேட்டைக்காரர் யாராவது இருந்தாரா? அவர்கள் வேட்டைக்காரர்களின் ஜோடியாக இருந்தாலும் கூட அவர்களின் சாதனைகள் குறிப்பிடத்தக்கவை. அவர் சம்மனர் வகை வேட்டைக்காரர்களாக இருந்தால்
அது உண்மையிலேயே பரபரப்பானதாக இருக்கும். வேட்டைக்காரர்களால் அழைக்கப்படும் உயிரினங்கள் பொதுவாக பலவீனமானவை. கோட்பாட்டளவில் அவர்களுக்கு ஒரு சக்தி வாய்ந்த படையணியை கட்டுப்படுத்தும் சக்தி உள்ளது, ஆனால் உண்மையில் அது அவ்வாறு இல்லை. அழைக்கப்பட்ட ஒரு உயிரினம் உண்மையில் அப்படி ஏதாவது செய்திருந்தால் வேட்டைக்காரர் தொழிலில் ஒரு புதிய காற்று வீசும். இது ராஜேந்திரன் சிந்தனை மட்டுமல்ல. ஜடையு அதே கருத்தை பகிர்ந்து கொண்டார். இருப்பினும் அவரது வெளிப்பாடு பெரிதும் சிதைந்திருந்தது. புகை முற்றிலுமாக மறைந்து போகும் வரை காத்திருந்து அமைதியாக முன்பக்கத்தை பார்த்தான். இறுதியில் எல்லாவற்றையும் விழுங்கிய புகை மெல்லியதாக மாறியது. அனைவரும் தங்கள் ஆயுதங்களை உயர்த்தி தாக்குதலுக்கு தயாரானார்கள். ஆனால் அங்கே யாரும் இல்லை. பொழுது பிரகாசமாகும்போது செய்திக் கட்டுரைகள் குவிந்தன. ஒரு குறிப்பிடத்தக்க நிகழ்வு நடந்ததிலிருந்து ஒளிபரப்புகள் மற்றும் போர்டல் தளங்கள் இரண்டும் மான்ஸ்டர் அலை தொடர்பான செய்திகளை தொடர்ந்து வெளியிட்டன. மிக மோசமான அசுர அலை, குறைந்தபட்ச சேதம், சிட்டிசன் சாட்சியத்தால் கடந்து சென்ற அரக்கர்கள். வேட்டைக்காரர் சங்கம் முன்கூட்டியே நிலைமையைப் பற்றி தெரியாது. இது சரியா? நிலவர இருப்பிடத்தை கண்டுபிடிக்க முடியவில்லை. அரசாங்கத்தின் திறமையின்மை மற்றும் வேட்டைக்காரர் சங்கம் அம்பலமானது. இன்னும் முடியவில்லையா? நிபுணர், இந்த அசுர அலை மிகவும் புத்திசாலித்தனமான அசுரர்களால் திட்டமிடப்பட்டது. அசுர அலையை முடிவுக்கு கொண்டு வந்தவர் யாராவது உண்டா? அவருடைய அடையாளம் என்ன? தெரியாத ஹீரோ, ஒருவேளை எஸ்ரேங்? எதிர்வினைகள். போர்டல் தளங்களில் முக்கியமாக 2 வகையான கட்டுரைகள் இருந்தன. மான்ஸ்டர் அலையால் ஏற்படும் சேதத்தின் நிலைமை, இறுதியில் தோன்றிய நபரின் அடையாளம் பற்றிய ஆர்வம். இருப்பினும் ஒட்டுமொத்த பதில் என்னவென்றால், மிக மோசமான மான்ஸ்டர் அலை ஏற்பட்டிருந்தாலும் அதிர்ஷ்டவசமாக சேதம் குறிப்பிடத்தக்கதாக இல்லை. நிச்சயமாக சேதம் மிக குறைவாகவே இருந்தது, இல்லாதது அல்ல என்று அர்த்தம். சங்கத்தின் அவசரகால மீட்புக் குழுவிற்கு தலைமை தாங்கிய ராஜேந்திரன் தனது துணைக்குழு தலைவரை இழந்திருந்தார். தனது சக ஊழியரை துக்கப்படுத்துவதற்கு பதிலாக நிலைமையை விளக்க அவர் பல்வேறு திசைகளில் திருப்பப்பட்டார். ஆரம்பத்தில் பதிலளிக்க தவறியதால் ஏதேனும் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படுமா என்பது அவருக்கு தெரியாது. ஆனால் அது முக்கியமில்லை. ராஜேந்திரன் எண்ணங்கள் டெத் நைட் மற்றும் ஆர்ச்லிச்சை தோற்கடித்த நபர் மீது குவிந்திருந்தன. அவர் அந்த சக்தியை பெற முடிந்தால் அவசரகால மீட்புக் குழுவின் நிலை உயரும். அது உண்மையிலேயே ஒரு தரவரிசையின் தோற்றமாக இருக்கலாம். ஆனால் வதந்திகள் விரைவாக பரவின. இந்த அசுர அலையை முடிவுக்கு கொண்டு வந்து ஒரு அறியப்படாத ஹீரோவின் கதை காட்டுத்தீ போல் பரவியது. அது ஊடகங்களால் கூட உள்ளடக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை. இந்தச் செய்தியை கேட்டதும் மற்ற கில்டுகள் நகரத் தொடங்கியிருக்கலாம். நாம் அவர்களை எப்படியாவது வேலைக்கு அமர்த்த வேண்டும். ராஜேந்திரனின் கண்களில் உறுதிப்பாடு தெளிவாக தெரிந்தது. எதிர்பார்த்தது போலவே, ராஜேந்திரன் எதிர்பார்த்தது போலவே ஒரு கில்ட் நகர்ந்தது. புனித சங்கத்தின் ஜடாயு. அவரும் முந்தைய இரவின் நிகழ்வுகளால் அதிர்ச்சியடைந்தார். சரித்திரன், நாம் என்ன செய்ய வேண்டும்? தற்போதைய குழப்பமான சூழ்நிலையில் அதை கையாள்வது சரியானதாக தெரிகிறது. ஜடாயு செய்திக்கு அவர் தனித்தனியாக பதிலளிக்காமல் தனது நாக்கை அழுத்தினார். அவன் மனதில் சரித்திரனை தவிர வேறு யாரோ ஒருவர் பொறுப்பேற்றிருந்தார். அவர் எப்படி ரேங்க் அசுரர்களை வீழ்த்தினார்? அசுரர்களை தோற்கடித்த தெரியாத நபர். நிச்சயமாக ரேங்க் அரக்கர்களை எதிர்கொண்ட வேட்டைக்காரர்கள் நிறைய பேர் இருந்தனர். ஆனால் இந்த விஷயத்தில் தெரியாத நபர் ஒன்றல்ல, 2 தர அசுரர்களை தோற்கடித்தார். மேலும் ஒரே அடியால். ஜடாயு அந்த கருத்தை மிகவும் அதிருப்தியுடன் கண்டார். டெத் நைட்டை எதிர்கொண்டவர் அவர்தான். அவரை அவரால் தனது சொந்த தாக்குதல்களால் தோற்கடிக்க முடியவில்லை. அவர் ஹண்டர் அகாடமியில் மட்டுமல்ல, ரேடன் கண்டத்திலும் அங்கீகரிக்கப்பட்டார். மேலும் அவர் நிகழ்காலத்திலும் எதிர்காலத்திலும் அங்கீகரிக்கப்பட வேண்டும். உலகின் கவனம் அவர் மீது மட்டுமே இருக்க வேண்டும். ஆனால் யாரோ ஒருவர் அதை தடுத்திருந்தார். ஜடையு அதை மிகவும் அதிருப்தியாக கண்டார்.
அது யார்னு நான் கண்டுபிடிக்கணும். இந்த நபர் ஏன் தங்கள் இருப்பை மறைக்க முயன்றார் என்பது ஒரு நச்சரிக்கும் கேள்வி. இறுதியில் அசுரர்கள் மட்டுமல்ல, தெரியாத உருவமும் கூட மறைந்துவிட்டது. அவர்கள் அரக்கர்களுடன் கூட்டச் சேர்ந்திருக்க முடியுமா? அந்த எண்ணம் ஒரு கணம் அவன் மனதில் தோன்றியது. ஆனால் அவன் விரைவாக தலையை ஆட்டினான். அவரது சொந்த தரத்தின்படி கூட அது மிகைப்படுத்தப்பட்ட ஒரு சிந்தனை. எதிர்பாராத ஒரு வலிமையான எதிரி தோன்றுவார் என்று அசுரர்கள் எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள். அசுரர்கள் அப்படியிருந்தாலும் அந்த உருவம் ஏன் தங்களை மறைத்துக் கொண்டது? இவ்வளவு சக்தியுடன் அவர்கள் இன்னும் தங்கள் உருவத்தை மறைத்தார்களா? வேறு வார்த்தைகளில் கூறுவதானால், தங்களை வெளிப்படுத்துவது ஒரு விருப்பமாக இல்லாத ஒரு சூழ்நிலை இருந்திருக்கலாம். ஒரு நொடியில் வேறு ஒரு சாத்தியம் என் மனதை கடந்தது. ஜடையு சிரித்தார். ஒருவேளை அவர் வில்லனாக இருக்கலாம். வில்லன்? வேட்டைக்காரர்கள் மற்றும் மக்கள் மத்தியில் மற்றவர்களுக்கு தீங்கு விளைவித்து வேட்டைக்காரராக அதிகாரப்பூர்வமாக பதிவு செய்யாத ஒரு விழிப்புணர்வாளர். ஜடையு உடனடியாக தன்னைச் சுற்றியுள்ள கில்ட் உறுப்பினர்களுக்கு கட்டளையிட்டார். சங்கத்தில் பதிவு செய்யப்பட்ட வில்லன்கள் பற்றிய அனைத்து தரவுகளையும் கொண்டு வாருங்கள். ஒன்றைக்கூட விட்டுவிடாதீர்கள். நிச்சயமாக அவர் ஒரு வில்லனாக இல்லாவிட்டாலும் பரவாயில்லை. அவரை வில்லனாக்குவது நிச்சயமாக மக்களின் ஆர்வத்தை மீண்டும் தூண்டும். ஜடாயுவின் முகபாவனை அச்சுறுத்தும் அளவுக்கு இருட்டாக மாறியது. நேற்றிரவு எழுந்த அசுர அலையால் அதிர்ச்சியடைந்தவர்கள் அவர்களுடன் மட்டும் நின்றுவிடவில்லை. குறிப்பாக கோப்லின் பிரபுவை எதிர்கொண்ட பீனிக்ஸ் கில்ட்டின் உறுப்பினரான உயரடுக்கு வேட்டைக்காரன் சாதனா விதிவிலக்கல்ல. அதுதான் பூத பிரபுவின் உண்மையான சக்தியா? அசுர அலையில் தோன்றிய பூத இறைவன். அவள் பூத பிரபுவை எதிர்கொண்டாள். ஆனால் அந்த இருப்பு மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருந்தது. அவளும் கோப்லின் லார்ட் நிலவரைக்குள் நுழைந்தாள். நீண்ட போரின் முடிவில் அவள் கோப்லின் பிரபுவை வெற்றிகரமாக அடிபணியச் செய்தாள். நிச்சயமாக இவை அனைத்தும் ஒரு மனிதனால் ஏற்பட்டது. சரித்திரன். அவர் இதைச் சொல்லியிருந்தார். பூதப்பிரபு கட்டளையிடும் பூதங்களைக் கொன்றால் பூதப்பிரபு பலவீனமடைகிறார். அந்த கூற்று துல்லியமானது. சாதனா தனது குழுவுடன் சேர்ந்து பூதங்களை கொல்லும் போது நேரத்தை வாங்கினார். இறுதியில் அவர்கள் கோப்லின் பிரபுவை சமாளித்தனர். அதனால் இந்த பூதக் கடவுளையும் எளிதாக கையாள முடியும் என்று அவள் நம்பினாள். இருப்பினும் இந்த பூத பிரபுவால் கட்டளையிடப்பட்ட பூதங்கள் விசித்திரமாக இருந்தன. அவை சுறுசுறுப்பானவை மட்டுமல்ல, அவற்றின் உபகரணங்களும் கூட உயர்தரத்தில் இருந்தன. அவர்களின் வலிமையை சாதாரண பூதங்களின் வலிமை என்று நிராகரிப்பது கடினமாக இருந்தது. அவர்களை டி ரேங்க் என்று குறைத்து மதிப்பிட முடியாத அளவுக்கு. எல்லாவற்றிற்கும் மேலாக அவர்களுக்கு அந்த ஆயுதங்கள் எங்கிருந்து கிடைத்தன? கோப்லின் பிரபு சாதாரண ஆயுதங்களை பயன்படுத்தவில்லை. மானா துப்பாக்கி. வழக்கமான தோட்டாக்களை அல்ல, மானாவை பயன்படுத்திய துப்பாக்கி. இது ஒரு வேட்டைக்காரர் ஆயுதம். பயனருக்கு மானா திறன் இருக்கும் வரை கிட்டத்தட்ட நிரந்தரமாக பயன்படுத்தப்படலாம். மேலும் பூதக் கடவுள் அத்தகைய ஆயுதத்தை பயன்படுத்திக் கொண்டிருந்தார். மேலும் மிகவும் திறமையாக. அதற்கு மேல் மாய தரம் அதிகமாக இருந்தது. மேலும் ஃபயர் பவர் சக்தி வாய்ந்தது. அதன் காரணமாக சாதனா தனது குழு உறுப்பினர்களில் சிலரை இழந்தார். பெரும்பாலான ஊடகங்கள் சேதம் மிக குறைவு என்று தெரிவித்தாலும் குறைந்தபட்சம் அது அவளுக்கு இல்லை. கோப்லின் பிரபுவும் அதன் கூட்டமும் திடீரென்று தங்கள் பதவிகளை விட்டு வெளியேறாமல் இருந்திருந்தால் அது இன்னும் பெரிய இழப்புகளை சந்தித்திருக்கும். நான் என் சக்தியை பலப்படுத்த வேண்டும். தற்செயல்கள் ஒன்றுடன் ஒன்று இணைந்ததால்தான் இந்த சம்பவம் இங்கே முடிந்தது. ஆனால் எதிர்காலத்தில் என்ன நடக்கும் என்று எனக்கு தெரியவில்லை. உண்மையில் சக்தி வாய்ந்த அசுரர்கள் இப்போதும் தொடர்ந்து தோன்றினர். சமீபத்திய அசுர அலையிலிருந்து அது தெளிவாக தெரிந்தது. அவள் உடனே தன் இருக்கையிலிருந்து எழுந்தாள். தன் பலத்தை அதிகரிக்க சரித்திரம் என்ற ஒருவரை கண்டுபிடிக்க அவள் முடிவு செய்தாள். இப்படித்தான் இருக்கும்னு எனக்கு தெரிஞ்சிருந்தா குறைந்தபட்சம் அவருடைய எண்ணையாவது எடுத்திருக்கணும்.
சாதனா சற்று வருத்தப்பட்டார். மறுபுறம் சர் டெத்னைட் எடிசாவின் வார்த்தைகளைக் கேட்டு டெத்னைட் தலையை உயர்த்தினார். சிறைக்கு திரும்பியவுடன் எடிசா எஜமானரின் விருப்பத்தை நிறைவேற்றிக் கொண்டிருந்தாள். இந்த முறை அஸ்மோ செய்ததைக் கண்டு மாஸ்டர் மிகவும் கோபமடைந்தார். அஸ்மோ ஏற்கனவே நிலவரையில் சிக்கிக் கொண்டார். எஜமானர்களின் அனுமதியுடன் மட்டுமே அவரால் வெளியே வர முடிந்தது. மேலும் மாஸ்டர் அஸ்மோஸ் நிலவரை இருப்பிடத்தையும் மாற்றியிருந்தார். உண்மையில் எஜமானரின் சக்தி குறிப்பிடத்தக்கது. மேலும் அஸ்மோவை விட்டு வெளியேறியதற்காக டெத் நைட் மற்றும் ஆர்ச்லிச்சிற்கான தண்டனை முழுவதுமாக அவளிடமே ஒப்படைக்கப்பட்டது. இப்போதைக்கு வெளியூர் பயணங்கள் வேண்டாம். நான் அனுமதி கொடுக்கும் வரை சிறையிலேயே தங்கி பராமரிப்பில் கவனம் செலுத்துங்கள். பயணங்கள் வேண்டாம் என்ற அவளுடைய வார்த்தைகளைக் கேட்டு டெத் நைட் அதிர்ச்சியடைந்தார். அதற்கு மேல் நிலவரையில் பராமரிப்பு பணிகளைத் தொடங்குவது குறித்து அவள் குறிப்பிட்டாள். மரண வீரன் உலகையே இழந்தது போல் தோன்றி அதிர்ச்சியில் சரிந்தான். எடிசா தலையை திருப்பி ஆர்ச்லிச்சை பார்த்தாள். சர் ஆர்ச்லிச். ஆர்ச்லிச்சும் எடிசாவை முறைத்து பார்த்தார். தண்டனையாக அருகிலுள்ள நிலவரைகளை சிறிது நேரம் கண்காணிக்கவும். சர் டெத் நைட்டைப் போலவே சர் ஆர்ச்லிச் தவறாக நடந்து கொண்டதாக வதந்திகள் இருந்தால் வெளியே செல்வது தடை செய்யப்படும். புரிந்தது? ஆர்ச்லிச் தீவிரமாக தலையசைத்தார். எடிசாவின் கீழ் 4 நிலவரைகள் இருந்தன. சிவப்புத் தலை கொண்ட பழங்குடி, மூடுபனியால் சூழப்பட்ட கிராமம், படுகுழியின் எச்சங்கள், ஸ்டிக்கி பாட்டில். அருகிலுள்ள நிலவரைகளின் உரிமையாளர்கள் எடிசாவிடம் சரணடைந்த ஒரு காலம் இருந்தது. மேலும் எஜமானர் அந்த ஏராளமான நிலவரைகளை 4ஆக இணைத்திருந்தார். இதுவரை அவளது பரபரப்பான அட்டவணை காரணமாக அவற்றை சரியாக நிர்வகிக்க முடியவில்லை. ஒவ்வொரு நிலவரையையும் நிர்வகிக்கும் உரிமை உரிமையாளர்களிடம் விடப்பட்டது. ஆனால் இந்த முறை நிலவரைகளின் நிலைமையை முழுமையாக விசாரிக்க ஆர்ச்லிச்சை அனுப்புவது அவசியம். எடிசாவின் கட்டளையின் கீழ் ஆர்ச்லிச் உடனடியாக பணிக்கு தயாராகத் தொடங்கினார். ஆர்ச்லிச் எடுத்துச் சென்ற தடிமனான நோட்டு புத்தகம் இடதுபுறத்தில் இருந்த எலும்புக்கூட்டால் பிடிக்கப்பட்டது. ஆர்ச்லிச் எழுதுவதற்கு பயன்படுத்திய இறகுகள் கொண்டு குயில் வலதுபுறத்தில் உள்ள எலும்புக்கூட்டால் பிடிக்கப்பட்டது. ஆர்ச்லிச் பதிவுகளுக்கு தேவையான மை பின்புறத்தில் உள்ள எலும்புக்கூட்டால் பிடிக்கப்பட்டது. பின்புறத்தில் உள்ள எலும்புக்கூடு இந்த முறை பூமியில் ஒரு துணை பணியாளராக புதிதாக உருவாக்கப்பட்டது. ஆர்ச்லிச் தலையசைத்தார். அனைத்து ஏற்பாடுகளும் முடிந்திருந்தன. ஆர்ச்லிச் மற்றும் 3 எலும்புக்கூடுகள் நிலவரையிலிருந்து வெளியே வந்தன.